I love you, you love me, வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யாரு வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முள்றிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல I love you, you love me, I love you, darling. யார் சார் இந்த முரளி? அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா. ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை வந்த. யார் அந்த முறைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இவன் தான் அந்த ஊம பைத்தியம். என்ன சார் ஊமைங்கிறீங்க? பாடின மாதிரி சத்தம் கேட்டுதே. இருக்காது, அது எங்கேயோ கேட்ட குரல். அதுக்கு இவன் வாயச்சிருப்பான் இல்ல கண்ணா? ஹாய் முரளி, ஐ அம் தேவி. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறது எடுத்து ஓச்சிடுவான். ஐயோ ஐயோ, முரளி கலாட்டா பண்ணு, யாராவது காப்பாற்று. ஐயோ ஐயோ, சாக்லேட் 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 சாக்லேட். குட் குட், கூல் டவுன் முரளி. சாக்லேட் கரெக்ட் டைம் கொண்டு எங்களை காப்பாத்துறப்பா. இவ்வளா? ஓஹோ, நீதான் காரணமா? ஏன் சார் கண்டவங்களெல்லாம் அப்படி அலோவ் பண்ணி பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி விடுப்பா தேவி. சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கா. ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாம சோசியல் சர்வீஸ் தான், சோசியல் சர்வீஸ். முரளி ஓகே. ஏம்மா பாத்தியா, உன்னால ஏன் கதை கத்தல் ஆயிடுச்சு. ஒருத்தன் தலைக்கால அடிக்கிறான், ஒருத்தன் திட்டிட்டு போறான். நான் அப்போ சொன்னேன் இதெல்லாம் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், என்ன நடக்குன்னு தெரியாது. நீ முதல்ல போ. அப்படியா நமக்கு? அட்டு பாடவா, சாக்லேட் சாப்பிடுவா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பஞ்சர் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சா புடி பாக்கலாம். எங்க போனாலும் ஐயோ, நான் உங்களை பார்க்க வரலீங்க, அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். சாரிங்க, தயவு செய்து விட்டுருங்க. இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்கடா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. படிக்காதவங்களுக்கும் தெரியணும்னா படம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. கண்ணு தெரியாத நானே கரெக்டா போறேன், நீங்க பார்த்து போக கூடாதா? ஐயோ, என்னையா லூசுன்னு சொன்னேன். என்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன்னா ஏடா உடனே ஆயிடும், தெரிஞ்சுக்கோ. பாருங்க, என் மகன் பரதன் தான் நாடாளணும், நீ காட்டுக்கு போடணும்னு கைகையை சொல்ல ராமனும் காட்டுக்கு போக சரின்னுட்டான். இது எதை காட்டுது? தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கறத காட்டுது. அடுத்து பரதநடியை சேர்ந்த பேராசிரியர் முல்லவேந்தன் சொல்றாரு, சாப்பாடு போடு. ராமர் காட்டு சின்ன குழந்தை நினைப்பா உனக்கு. அங்க எடுத்து வச்சிருக்கல டேபிள்ல, எடுத்து போட்டு சாப்பிட்டு போ. வர வர இந்த பொம்பளை சொல்ல ரொம்ப ஓவரா போச்சு. வீட்டுல கூட ஆம்பளைக்கு மதிப்பே இல்ல. என்ன அதிகாரம் தூள் பறக்குது? வெளியில இருக்கிற கோவத்தெல்லாம் வீட்டுல காட்டாதீங்க சார். என்ன முதல்ல டிவில பட்டிமன்றம் பார்க்க விடு. நான் நீ சாப்பிட்ட மாதிரி தான். ஹலோ ரிஷிகே, தனி எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். எப்படி ஆடி ரிட்டர்ன்? 1 வீக் ஆகுமா? இருமா, வரும்போது எனக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் குடுறா. ஒரு நிமிஷம் டாடி, உங்க புருஷன் பேசணுமா?
ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? நிறுவா பேசுமா. சாதாரணமா பேசினாலே சிங்கப்பூர்ல அப்பாவுக்கு கேட்கும். ஆமால, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சீக்கிரம் தூங்கிடுங்க. ஆமா, விட்டா போன்லயே ஊட்டி விட்டுருவிய. சும்மாற. உங்க இல்ல ரிஷிய. ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. அம்மா, வீடியோ கேமரா. வீடியோ கேமரா. நம்ம ரிஷிக்கு ஒரு தோசை கல்லு வேணுமா? என்னம்மா நீ? என்ன டிவி பார்க்க உள்ளல, உனக்கு தோசை கல்லு தான். சரி பரமாற. அப்பா உன் பிள்ளைய சேர்ந்து பட்டிமன்றம் பார்க்க விடாம பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, என்ன பெருசா சொல்லிருக்க போறாங்க. ராமன் தான் சிறந்தவன் சொல்லிருப்பாங்க. அதான் இல்ல, அங்கதான் நீ தப்பு பண்ற. அப்பா வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமன் காட்டுக்கு போனா அது கடமை. அந்த பரதன் குருமா சூப்பர். இதே மாதிரி சமைச்சிருமா? இப்ப இப்படிதானே சொல்லுவ. அப்புறம் சமையல் கட்டுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா, அம்மா சமைக்கிறதெல்லாம் சும்மான்னு அவகிட்டயே சொல்லுவ. என்னம்மா நீ? நான் எப்போதுமே தலைவர் பாலிசி தான். தாய்க்கு பின் தான் தாரம். பழியாத. இத பாரு, உனக்காக லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். பார்த்த அப்படியே சொக்கி போய் விழுந்துருவ. சூப்பர் பொண்ணு. இத வர. அம்மா, யூ டோன்ட் வரி. நீ பார்த்து இதுதான் பொண்ணுன்னு ஒரு கழுதையை காட்டு, நான் தாலி கட்டிடுறேன். கழுதை ஆனாலும் குதிரை ஆனாலும் கட்டிக்கு வரவன் நீ தானடா. இந்த அத பாரு. என்னப்பா, இந்த தண்ணி குடி. அம்மா, நீ கழுதையை கட்டிக்க சொன்னா கூட கட்டிக்குவேமா, ஆனா இந்த பொண்ணை மட்டும் கட்டிக்க மாட்டேன். ஏண்டா இவருக்கு என்ன குறை? அம்மா, இவ பொண்ணே இல்லம்மா. ஏய், நல்லா பாரு, பொண்ணு போட்டோதான். அது இல்லம்மா, முதல்ல இவளுக்கு வெக்கப்பட தெரியுமா? பெரிய போசம் போசு. ஐயோ, சின்ன பொண்ணுக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? என்னம்மா? என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷனா? டொனேஷன் இல்ல அங்கிள், ஒரு டெஃபினிஷன். டெஃபினிஷனா? அத உங்க மிஸ் கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கிட்டயா? கொஞ்சம் இறங்கி வாங்களே. சொல்லுங்க, என்ன டெஃபினிஷன்? இன்னும் 10 வருஷத்துல நான் பெரிய பொண்ணு ஆயிடுவேன். அப்ப உங்களுக்குமே ஒரு ஹீரோ என்ன பொண்ணு பார்க்க வருவாருல்ல? அவரும் என்ன பார்த்து வெக்கப்பட தெரியுமான்னு கேட்டு கூடாது பாருங்க. வெக்கப்படுறதுக்கு ஏதாவது டேப்லெட்டோ டானிக்கோ இருந்தா தரீங்களா அங்கிள்? இதெல்லாம் என்கிட்ட கேட்க சொன்னது யாரு? நான் தான். எனக்கு தான் வெக்கப்பட தெரியாது, உங்களுக்காவது கத்துக் கொடுங்களேன். ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் உன்னோட வாளுங்களா? யா. முரளி, இந்த கேக்கெல்லாம் உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா. நேத்து வந்தாளே, அவதான் தேவி. அவளை நீ நல்லா அடிக்கணும். பயப்படாத, நானே அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். ஆஸ் அ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா? நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு. இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி. நீ அடிக்கும் போது நான் வருவேன், நிறுத்துன்னு சொல்லும் போது நிறுத்தணும். இடையில என்ன அடிச்சிடாத. எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். இல்ல தேவி, நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆனா ஒரு விஷயம், இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வேணா போங்க, முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் போனா என்ன? இன்னைக்கு அமாவாசை, பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும். உங்க நன்மைக்காக தான் சொல்றேன், அங்க மட்டும் போயிடாதீங்க. நான் போவேன். நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கோ. பட் ஒன் திங், அங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க, நான் ஹெல்ப் கூட வரமாட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஓகே. தேவி. டாக்டர், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் சார். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஓகே. முரளி, ஸ்டாப். முரளி, அடிக்காத. ஸ்டாப். சாரி சார், நீங்க